என்னங்க ஆச்சு? வண்டி எதுக்கு இங்க நிறுத்துனீங்க? இன்னும் வீடு வரவே இல்லையே. வா, உனக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். இவங்களை பார் சௌமியா. யாருங்க? இங்க யாருமே இல்லையே. உங்களுக்கு கேக்குதா? இதோ இந்த மலை, அந்த வானம், இந்த பூமி, இந்த நதி. நான் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் என்னோட மனைவி சௌமியா. என்னங்க? அச்சோ. என்னாச்சுங்க? என்னையே இங்க கூட்டிட்டு வந்தீங்க? வீட்ல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? என்னை பத்தி நீயும் கொஞ்சம் யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா உனக்கு தான் என் மேல அக்கறையே இல்லையே. பரவாயில்ல, உனக்கு உரிமை இருக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கு. நான் வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீமால தானே ஜலதோஷம் வந்திருக்கு. இப்ப என்னோட காதலால உன் ஜலதோஷம் உன்னை விட்டு போயிடும். ஆனா அது வரைக்கும் எப்போ உனக்கு தும்மல் வந்தாலும் நான் உன்னையே நினைச்சிட்டு இருப்பேன். நீ நினைச்சுக்கோ. சரி. ஜலதோஷம் சீக்கிரமா குறைச்சு. பாத்தியா, நான் இன்னும் உன்னை விட்டு விலைக்கு கூட போகல. இப்பவே எனக்கு உன் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நீ சொன்னா நான் இங்கேயே கூட இருந்துடுறேன். வேணாங்க, நான் நல்லதா இருக்கேன். तेरा इश्क है मेरी इबादत நீ தான் ஏதோ பிளான் பண்ணிட்டியோன்னு எனக்கு தோணுச்சு. அதான். ஆனா இப்பதான் புரியுது, நீ ரொம்ப அறிவாளியும் கூட. என்ன அக்கா கால் பண்றாங்க? ஹலோ அத்தை, நீங்க எங்க போனீங்க? நீங்க இல்லாம எனக்கு சாப்பிட பிடிக்கல. என்ன யார் தூங்க வைப்பாங்க? இங்க பாரு சிண்டு, நான் கொஞ்ச நாள் தான் இங்க தங்க போறேன். சீக்கிரமே நாங்க திரும்ப வந்துருவேன். இங்க எல்லாருமே கெட்டவங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அத்தை. ஆனா என்னால உன்கிட்ட போன்லயும் பேச முடியுமே. சிண்டு கண்ணா, நல்ல பசங்க பால் குடிப்பாங்க. அப்புறம் உன் பால்ல சாக்லேட் கூட நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். அது ஆறறதுக்குள்ள சீக்கிரமா குடிச்சிடணும். சரி, போனை வச்சிடாதீங்க, ஒரு நிமிஷம். இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க? என்ன என்ன எதுக்கு இந்த ஹோட்டல் ரூம்க்கு கூப்பிட்டீங்க? நீ என்னோட மனைவிமா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இப்ப என்னால உன்னை உன் வீட்டுல தனியா பார்க்க முடியாதுல்ல, அதனாலதான் கூப்பிட்டேன். என் கையை விடு. உன் கூட தனியா சந்திக்கிறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஏதாவது வேலை இருந்தா சொல்லி, இல்லைன்னா நான் கிளம்புறேன். ஏய் ரவி, ரவி என்ன இரு. விடு. ரவி, நான் சொல்றது விடு, கேளு. இல்லைன்னா நான் உன்னை அடிச்சிருவேன்.
நீ என்ன எவ்வளவு வேணாலும் அடி, ஆனா என்ன உன்னை விட்டு விலகி போன மட்டும் சொல்லிடுறது ராவி. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். என்ன விடு. இன்னைக்கும் காதலிச்சுக்கிறேன். சொன்னா கேளு, என்ன என்னைக்கும் விடு. காதலிப்பேன். நான் உன் கூடயே தான் இருக்கணும் ராவி. ஐ லவ் யூ ராவி. இதெல்லாம் நீங்க தங்கச்சிக்கிட்டே கேளுங்க. நீங்க அவளோட ஆசையை தான் நிறைவேற்றணுங்க. என்ன நீ இங்க பாருங்க, உண்மையா நான் எங்கேயும் போக விரும்பல. நீங்க எல்லாத்தையும் அவகிட்ட. சௌமியா, நீ என்ன கடுப்பேத்தாத. நாம இங்க சுத்தி பார்க்க தானே வந்தோம், அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு இங்க வரவே விருப்பம் இல்ல. நீங்க அடம் பிடிச்சிங்க, அதனால தான் நான் வந்தேனே தவிர இப்போ இங்க இருக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வெளியில யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா, ஒருவேளை அத்தைக்கு தெரிஞ்சா. சௌமியா, நீ என்ன கோவப்படுத்திட்டு இருக்க? இப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுவும் ஆகாது. யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த அர்ஜுன் தாஸும் பிரீத்தியும் கடவுள் இல்ல. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து உன்னை தண்டிக்கிறதுக்கு. யாரு போன்ல? பிரீத்தியா? பிரீத்தியோட போன் தானே? அட்டன் பண்ண. ஏன் இப்படி பயப்படுற? பிரீத்தி போன்ல இருந்து வெளிய வந்துட மாட்டாங்க. அட்டன் பண்ணு. இல்லங்க, நான் பேசல. நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன். ஒருவேளை என்னோட துரதிர்ஷ்டம், நான் உன் சின்ன வயசுல கூட இல்லாம போயிட்டேன். ஆனா என்னால உன்னோட வேதனை உணர முடியும். உன்னோட அப்பா அவர் பொண்ணு சுமதிக்காக மட்டும் பொம்மைகளை வாங்கிட்டு வருவார். ஆனா உனக்கு எதுவும் வாங்கிட்டு வர மாட்டாரு. அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு கஷ்டமும் எனக்கு தெரியும். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தைக்கெல்லாம் போக ஆசைப்படுவ. ஆனா போக உனக்கு பெர்மிஷன் கிடைக்காது. இவ்வளவு வளர்ந்திருக்க, ஆனா கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. யார கேட்டு நீ அங்க வந்த? நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு எந்த பாஷையில உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சுமதி ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உன்னோட அப்பாவியான இந்த கண்கள் அவளோட புக்ஸ் ஆசை ஆசையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உனக்கு அதை தொடக்கூட தைரியம் இருந்திருக்காது. 10க்கு 10 மார்க். பரவாயில்ல சௌமியா, நான் கத்துக்கிறேன். இப்போ நீ ட்ரை பண்ண. வெரி குட்கா. சார் வேற ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம், தேங்க்யூ. மேம் இல்ல வேணாங்க, போதும். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதனாலதான் இந்த திடீர் மழை. அருண் பக்கத்துல இருக்கானா? ஒரு நிமிஷம் போனை கொடுமா. அத்தை, அவரு ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருக்காரு. போயிருக்கானா? போயிருக்கானா என்ன அர்த்தம்? அவன் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருக்கானா? நீ ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அவன் கூட இருக்கணுமா? அவன் கூட இருந்தாதானே நீயும் சந்தோஷமா இருப்ப. சரி, அதெல்லாம் விடு. அவன் ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்றானா என்ன? இல்ல அத்தை. அத்தை, நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேனே. நானே பண்றேன். உனக்கு ஒன்று தெரியுமா சௌமியா, இது அந்த ஷவர் மாதிரி போலியான மழை இல்லை. இது உண்மையான மழை. நேரா வானத்துல இருந்து வருது. உனக்காக மட்டும். மனசுல இருக்கிற உன்னோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக எல்லாத்தையும் மறந்துடு. இந்த நிமிஷம் மட்டும் சந்தோஷமா